இந்த வீடியோ உங்க கண்ல பட்டிருக்குன்னா, இது எதார்த்தமானது இல்லங்க. யுனிவர்ஸ் வந்து நெறைய சைன் காட்டியிருக்காங்க இந்த வீடியோக்காக. நான் இந்த வீடியோ எடிட் பண்ணும்போதும் சரி, நெறைய சைன்ஸ் வந்து நெறைய 111 பார்த்தேன், 222 பார்த்தேன், 1010 பார்த்தேன். நெறைய சைன்ஸ் இருக்கு. ஸோ இத நீங்க மிஸ் பண்ணாம, கட் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ நீங்க உங்களுக்கான கைடன்ஸ் என்னன்றது தான் யுனிவர்ஸ் வந்து குடுக்க போறாங்க. ஸோ எல்லாரும் அமைதியா, காமா மைண்ட ரிலாக்ஸா வச்சுக்கிட்டு, என்ன மெசேஜ் யுனிவர்ஸ் உங்களுக்கு சொல்ல நெனைக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப அமைதியா இருங்க. மூச்ச 3 டைம் இழுத்து பொறுமையா விடுங்க. மூச்சு இழுக்கும்போது உங்களோட பாசிட்டிவெல்லாம் உள்ள வர மாதிரியும், நீங்க வெளியில விடும்போது, மூக்கு வழியா வெளியில விடும்போது, நெகட்டிவ் எல்லாமே வெளியில போற மாதிரி, உங்களோட நெகட்டிவ் தாட் எல்லாமே வெளியில போற மாதிரி நெனச்சுக்கோங்க. 3 டைம்ஸ் பொறுமையா பண்ணுங்க. காமா இருங்க, அமைதியா இருங்க. யுனிவர்ஸ் என்ன கைட் பண்றாங்க அப்படின்றத நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்க கூட சேர்ந்து. இது வந்து ஜஸ்ட் வந்து காமன் ரீடிங் தான். எல்லாருக்குமே பொருந்தும். இந்த வீடியோல பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் எனர்ஜிக்குள்ள வரணும்னு நினைக்கிறவங்க, முதல்ல லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் உங்களோட விருப்பம். லைக் பண்ணி எனர்ஜிக்குள்ள வந்துருங்க. அப்பதான் இந்த வீடியோல சொல்றது எல்லாமே உங்களுக்கு கரெக்ட்டா ரெசனேட் ஆகும். ஏன்னா இது எனர்ஜி பேஸ்டு டேரோ ரீடிங். ஸோ நீங்க எனர்ஜிக்குள்ள வந்துருங்க. ஓ! ஓகே. சூப்பர். பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட்டு கார்டே உங்களுக்கு வந்து அருமையான லைஃப் தான். நீங்க இந்த வீடியோல பார்க்குறவங்க நெறைய பேர் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்க. ஒர்க்கு சம்மந்தமாவும் நீங்க வந்து அடுத்த லெவல் போக முடியல அப்படின்னு நெனைக்கிறவங்களும் இந்த வீடியோவ பார்த்துட்ருக்கீங்க. ஃபேமிலி ப்ராப்ளத்தில இருக்கவங்களும் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. அடுத்து என்ன முடிவு எடுக்கலாம்? நெறைய ப்ராப்ளத்த ஃபேஸ் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம லவ் லைஃப் எப்படி இருக்கும்? நம்ம ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்கும்னு நெனைக்கிறவங்களும் இந்த வீடியோக்குள்ள இருக்கீங்க. ஸோ நெறைய பேர் இந்த வீடியோக்குள்ள இருக்கீங்க. நெறைய எனர்ஜிஸ் மிக்ஸ்டா தான் வருது. நீங்க கவலைப்படாம இருங்க. உங்களோட லவ் லைஃபா இருந்தாலும் சரி, இல்ல பிஸ்னஸ் லைஃபா இருந்தாலும் சரி, அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் நெறையா இருக்கு. பட் ஸ்லோவா இருக்கும். ஸ்லோவா இருக்குன்றதால நீங்க ஸ்டக் ஆகி நின்னுட வேணாம். ஸ்லோவா போகுது அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கான கமிட்மெண்ட் இருக்கும். இப்ப லவ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, அந்த பெர்சன்ட்ட இருந்து உங்களுக்கான கரெக்டான பதில் வரல, வெயிட்டிங்ல இருக்கீங்க. இல்ல கரெக்டான கம்யூனிகேஷன் இல்ல அப்படின்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ஸ்லோவான கம்யூனிகேஷன் வந்தாலும், ரொம்ப ஸ்ட்ராங்கான கம்யூனிகேஷனா இருக்கும். அடுத்த லெவல் ஃபேமிலிக்குள்ள போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கொஞ்சம் ஸ்லோவா இருக்குன்றதால நீங்க வந்து எதுவும் பயப்பட வேணாம். அது ஸ்லோவா இருந்தாலும் நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். அதே மாதிரி ஒர்க் பண்ற இடத்துல நல்லா வந்து ஒர்க் பண்றேன். பட் எனக்கான ஊதியம் கிடைக்கல. எனக்கான இன்கிரிமெண்ட் எதுவுமே கிடைக்கல. என்ன வந்து யாருமே வந்து கன்சிடர் பண்ண மாட்டேன்றாங்க. நெறைய நான் எஃபெக்ட் போடுறேன். பட் எனக்கானது எதுவுமே அங்க கிடைக்கல அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா கூட கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கான டைம் வரப்போகுது. அது கொஞ்சம் ஸ்லோவா நடந்தாலும் பட் ஸ்ட்ராங்கா உங்களுக்கு வந்து யுனிவர்ஸ் குடுப்பாங்க. ஸோ நல்லா இது வந்து ஸ்லோ மோஷன்ல இருந்தாலும் ஃபேமிலி லைஃப்ல இருக்கிறவங்களுக்கு வாவ்! சூப்பர் பார்த்தீங்களா? பென்டக்கிள் பென்டக்கிள் இதில பிஸ்னஸ் லெவல்ல இருக்கவங்க கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்குறீங்க. அடுத்த லெவல் போவோமா? அப்படின்றதையும் நீங்க யோசிச்சுட்டு தான் இந்த வீடியோ பார்க்குறீங்க. கண்டிப்பா நீங்க அடுத்த லெவல் போவீங்க. ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸ்லோ மோஷன்ல போனாலும் உங்களுக்கானது உங்களுக்கு கிடைக்கும். நீங்க லவ் பண்ணிட்டுருக்கீங்கனாலும், கண்டிப்பா அந்த பெர்சன்ட்ட இருந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், பாசிட்டிவான மெசேஜ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ நீங்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இதே ஃபேமிலி லைஃப்ல இருக்கீங்க அப்படின்னாலும், ஸ்லோ மோஷன்ல உங்களுக்கான கம்யூனிகேஷன் வரும். கண்டிப்பா வரும். ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பட் வர கம்யூனிகேஷன் எப்படி இருக்கும்னா, ஸ்ட்ராங்கா இருக்கும். அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய கம்யூனிகேஷனா தான் இருக்கும். லவ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அடுத்த லெவல் மேரேஜை நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் நெறையா இருக்கு. ஃபேமிலி லைஃப்குள்ள போறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட லவ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னும்போது, உங்களோட பெர்சன் வந்து ஸ்ட்ராங்கான முடிவு எடுப்பாங்க. ஸோ, ஒரு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல லைஃப குடுப்பாங்க. நல்ல அவங்க வந்து நல்லா செட்டில்ட் ஆயிட்டு உங்கள வந்து கரெக்டான டைம்ல வந்து மேரேஜ் பண்ணுவாங்க. நீங்க அத பத்தி ஒண்ணுமே கவலைப்பட வேணாம். ஸோ, அந்த பெர்சன் உங்களுக்கு நல்ல லைஃப குடுக்கணும்னு அவங்க வந்து நல்லா எதிர்பார்க்குறாங்க. அதுக்கான எஃபெக்ட்ட அவங்க போட்டுட்டு தான் இருக்காங்க. ஸ்லோவா வந்தாலும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். இத மனசுல வச்சுக்கோங்க. அதே மாதிரி மேரேஜ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பா உங்களுக்கான லைஃப உங்க பார்ட்னர் குடுக்கறதுக்கு வராங்க. பட் ஸ்லோ தான். ஸ்லோ மோஷன்ல இருக்கு. கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கு. ஆனாலும் யுனிவர்ஸ் உங்களுக்கான டைம் குடுக்குறாங்க. நீங்க கொஞ்சம் டைம்க்கு மட்டும் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கான கம்யூனிகேஷனும் சூப்பரா வரும். கண்டிப்பா நீங்க 2 பேரும் ஒண்ணு சேருவீங்க. ஃபேமிலியா ரொம்ப என்ஜாய்மென்ட்டோட, உங்க குழந்தைங்களோட ஹாப்பி மைண்ட் செட்ல இருப்பீங்க. சூப்பர் ஸ்டார் வந்திருக்காங்க. ஓகே.
ஒரு ஹோப் இருக்குங்க. கண்டிப்பா அவங்கள்ட்ட இருந்து ஒரு பாசிட்டிவ் கம்யூனிகேஷன் நிச்சயமா வரும். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பேலன்ஸ்டா உங்களோட லைஃப் வந்து ஒரு நல்ல பேலன்ஸ்டா கொண்டு போவீங்க. 2 பேருக்குள்ளயுமே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நல்ல ஒரு கப்பிள்ஸா நீங்க போறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அது ஒரு சக்ஸஸான லைஃப்ப தான் உங்களுக்கு கொண்டு போகும். பேலன்ஸ் இல்லாம இதுவரையும் உங்க லைஃப் வந்து போயிட்டுருக்கலாம். பிஸ்னஸ்ல இருக்கலாம். மோஸ்ட்லி பிஸ்னஸ் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க. ஸோ பிஸ்னஸ்லயும் இருக்கட்டும், ஃபேமிலி லைஃப்லயும் இருக்கட்டும், லவ் பண்றீங்க அப்படின்னாலும் இருக்கட்டும். இப்போதைக்கு உங்களுக்கு வந்து பேலன்ஸ் இல்லாம இருக்கலாம். பட் பேலன்ஸ் வரப்போகுது. யுனிவர்ஸ் அதுக்கான சைன்ஸ் நெறைய இந்த வீடியோல வந்து குடுத்துட்ருக்காங்க. இந்த எனர்ஜிக்குள்ள வரதுக்கு மறக்காம நீங்க லைக் போட்டுக்கோங்க. இன்னைக்கு நெறைய பாசிட்டிவ் மெசேஜஸ் நான் பார்க்குறேன். கன்டினியூவா நீங்க வந்து நேத்து வந்து கமெண்ட்ல நெறைய பாசிட்டிவ் நான் சொன்னோனே நெறைய ஹாப்பி ஹாப்பி போட்டிருந்தீங்க இல்லையா? இன்னைக்கு எல்லாருமே ஹாப்பி ஆயிட்டீங்கன்னு நெனைக்கிறேன். அதனால உங்களுக்கு நெறைய பாசிட்டிவ் மெசேஜஸ் வந்து யுனிவர்ஸ் குடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ நீங்க இதே மாரி பாசிட்டிவ் வைப்ரேஷன்ல இருக்க இருக்க உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவா நடக்கும். இப்பவும் கமெண்ட் பண்ணுங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி போடுங்க. ரொம்ப நீங்க போட போட நீங்களே பாசிட்டிவ் ஆவீங்க. உங்களுக்கு பாசிட்டிவ்னஸ் நெறைய நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்க எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க. ஒரு பேலன்ஸ்டான லைஃப் கண்டிப்பா உங்களுக்குள்ள வரும். அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இதுவரையும் நீங்க இருந்திருக்கலாம். பேலன்ஸ் இல்லாம உங்க லைஃப் போயிருக்கலாம். பிஸ்னஸ்லயும் ஒரு டவுன நீங்க பார்த்திருந்திருக்கலாம். பட் இதுக்கு மேல ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் குரோத் வந்து உங்களுக்கு இருக்கு. ஒர்க் பண்ற இடத்துலயும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு ஏத்த அ இன்கிரிமெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறையா இருக்கு. ஸ்லோவா இருக்கும். பட் அது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். சூப்பர்! உங்களுக்கான அன்பு தான். இது ஃபேமிலி லைஃப்ல முழுக்க முழுக்க வரும். உங்களுக்கான அன்பு வந்து கிடைக்க போகுது. நீங்க எதிர்பார்த்த அன்ப உங்களோட பார்ட்னர், உங்களோட பெர்சன் வந்து குடுக்க போறாங்க. ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கான கப்பிள்ஸ் மாதிரி நீங்க இருப்பீங்க. மேரேஜ் கரெக்ட். நீங்க லவ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் நெறையா இருக்கு. உங்க பார்ட்னர் கரெக்டான டைம்ல உங்களுக்கான லைஃப்ப குடுக்கணும்னு அவங்க வந்து ஆசைப்படுறாங்க. எதனால இப்படின்னா, நீங்க வந்து பணம் ரீதியாவும் கஷ்டப்படக்கூடாது இல்லையா? ஸோ உங்க கூட வந்து நல்ல லைஃப்ப அ எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம ஹாப்பியா கொண்டு போணும் அப்படின்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நீங்க கவலையே படாதீங்க. ஸ்டேபிளான லைஃப் அவங்க வந்து கரெக்ட்டா செட்டில் ஆயிட்டு உங்களுக்கான பாசிட்டிவ் மெசேஜஸ் வரும். நீங்க வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, அடுத்த கட்டம் மேரேஜ் நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. இதுக்கு மேரேஜுக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க யாராவது மேரேஜுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா மேரேஜ் நடக்கும். கவலைப்படாதீங்க. உங்களுக்கான பெர்சன் வருவாங்க. ஸோ நீங்க குழப்பத்திலேயே இருக்கீங்க. நெறைய வந்து இது நடக்குமா? நடக்காதா? அப்படின்ற குழப்பத்தில இருக்கீங்க. அந்த குழப்பத்த விட்டு ஃபர்ஸ்ட்டு நீங்க வெளியில வாங்க. எந்த அளவுக்கு பாசிட்டிவ் எனர்ஜிய குடுத்துக்கிட்டே இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவ் தேடி தேடி நடக்கும். நீங்க இந்த மாதிரி குழப்பத்தில இருக்காதீங்க. நெறைய வந்து குழப்பம் உங்களுக்குள்ளேயே இருக்கு. இது நடக்குமா? நடக்காதா? சில டைம் நடக்கும்னு நெனைக்கிறீங்க. சில டைம் நடக்காது. நம்மளுக்கெல்லாம் எங்க நடக்க போகுது? அந்த மாரி மைண்ட் செட்லயும் நீங்க இருக்கீங்க. மைண்ட் செட்ட மாத்துங்க. நெறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்குது. இன்னைக்கு ரீடிங் பாருங்களேன், சூப்பரா போகுதுங்க. இவ்ளோ எனர்ஜியா இருக்கீங்க நீங்க எல்லாருமே. அவ்ளோ பாசிட்டிவ் மெசேஜஸ் வருது. யுனிவர்ஸ் குடுக்குறாங்க. ஸோ இவ்ளோ பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு அப்டின்னா, அதுக்கு காரணம் நீங்க அத்தன கமெண்ட் போட்டது தான். நீங்க எப்பவுமே பாசிட்டிவா இருங்க. பாசிட்டிவ கமெண்ட்ல போட்டுக்கிட்டே இருங்க. உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா பாசிட்டிவ் எனர்ஜி வந்துகிட்டே இருக்கும். ஓ! சூப்பருங்க. நீங்க பாருங்க கண்டிப்பா மேரேஜ் நோக்கி தான் உங்களோட வாழ்க்கை போக போகுது. லவ் பண்ணிட்டுருக்கீங்க எல்லாத்துக்கும் மேரேஜ நோக்கி வாழ்க்கை போக போகுது. அதுவும் லவ் பண்ணிட்டுருக்கவங்களுக்கு அ அ அரேஞ்ச் மேரேஜ் நடக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புகள் உங்க வீட்ல வந்து ஒத்துக்கிட்டு எல்லார் முன்னாடியும் உங்களுக்கு மேரேஜ் நடக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒர்க் பண்ணிட்டுருக்கிற இடத்துலயும் நெறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டுருக்கிறீங்க அப்படின்னா, எல்லாருக்கும் உங்களுக்கான மரியாதை வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. ஃபேமிலி லைஃப் இருக்கிறீங்க அப்படின்னும்போது, உங்களுக்கான நியாயம் கிடைக்கும். கண்டிப்பா உங்களுக்கான இப்போ உங்க ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி மைண்ட் செட்ல நெறைய பேர் இருக்கீங்க. நெறைய கமெண்ட் பண்றீங்க. ஸோ நீங்க கவலைப்படாம இருங்க. உங்க ஹஸ்பண்ட் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் யுனிவர்ஸ்ட்ட விட்டுருங்க. கண்டிப்பா உங்களோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டேன். அந்த கண்டிப்பா உங்களோட யாரா இருந்தாலும் திரும்ப வருவாங்க. உங்கள கரெக்ட்டா ஒரு அன்பான ஒரு லைஃப்குள்ள கூட்டிட்டு போறதுக்கு தான் திரும்ப வருவாங்க. நீங்க கவலைப்படாம இருங்க. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கும். அதிகப்படுத்திக்கிட்டே இருங்க. அத விட்றாதீங்க. ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடென்ட் அதிகமாகும். ஏன்னா, இவ்ளோ பாசிட்டிவ் எனர்ஜி வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? ஸோ நீங்க ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடென்ட்டா இருப்பீங்க.
இவ்ளோ பாசிட்டிவ் மெசேஜஸ் யுனிவர்ஸ் குடுத்துக்கிட்டே இருக்காங்க. இத ரிசீவ் பண்றதுக்கு நீங்க தயாரா இருங்க. ரிசீவிங் மோட்ல இருங்க. எப்பயும் அழுதுகிட்டே இருக்காதீங்க. அழறது வந்து ஓகே கிளென்சிங் தான். பட் அதுக்காக நீங்க எப்பவுமே அழுதுகிட்டே இருக்காதீங்க. 1 செகண்ட் அழுறீங்களா, தூக்கி போட்டுட்டு விடுங்க. எவ்ளோ ப்ராப்ளம் கூட இருக்கட்டும். நீங்க அழறத விட்டுட்டு எப்போ ஹாப்பி மூமெண்ட்டுக்கு வரீங்களோ, இவ்ளோ மெசேஜும் உங்களுக்கு நடக்கும். உங்க லைஃப்ல நடக்கணும்னா, அதுக்கு நீங்க தான் மாறணும். யாரையும் மாத்தணும்னு முயற்சி பண்ணவே பண்ணாதீங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர், வியூவர்ஸ் எல்லாருமே ஃபர்ஸ்ட் வந்து நீங்க உங்கள சேஞ்சஸ் பண்ணுங்க. உங்கள சேஞ்சஸ் பண்ண உங்க லைஃப்ல நெறைய மேஜிக் நடந்துக்கிட்டே இருக்கும். நடக்கணும் அப்டின்னா ஃபர்ஸ்ட் நம்ம தான் மாறணும். ஆப்போசிட்ல இருக்கவங்கள மாத்தணும்னு நெனைக்காதீங்க. ஹாப்பியா இருங்க. சிரிச்சுக்கிட்டே இருங்க. ஸ்மைலிங் ஃபேஸ்லயே இருங்க. உங்கள பாக்க பாக்க மத்தவங்களும் பாசிட்டிவ் எனர்ஜிக்குள்ள வரணும். இப்போ ஒருத்தங்க கூட நீங்க கம்யூனிகேஷன் பண்றீங்க அப்டின்னா, உன்ன பார்த்தவே நான் பாசிட்டிவா இருக்கேன். அவங்க நெகட்டிவ்ல இருந்தா கூட உங்கள பார்த்து பாசிட்டிவ் ஆகணும். ஸோ அந்த மாதிரி நீங்க எல்லாரும் வரணும். நீங்க எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். பாசிட்டிவ் வைப்ரேஷன்ல இருங்க. இவ்ளோ பாசிட்டிவ் மெசேஜஸ் யுனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ், நீங்க கும்புற கடவுள் எல்லாருமே உங்களுக்காக குடுத்துருக்காங்க. பாசிட்டிவா இருங்க. எவ்ளோ பாசிட்டிவ் மெசேஜஸ் பார்த்தீங்களா? ஒண்ணு கூட நெகட்டிவ் இல்ல. அவ்ளோவும் பாசிட்டிவ். உங்க முன்னாடி தானே எடுத்தேன். அவ்ளோ பாசிட்டிவ். பாசிட்டிவாவே இருங்க. பாசிட்டிவாவே இருங்க. பாசிட்டிவான கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள பாசிட்டிவ் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த பாசிட்டிவ யுனிவர்ஸ்க்கு அனுப்புங்க. ரிட்டர்ன் உங்களுக்கு வரது எல்லாமே பாசிட்டிவா மட்டும் தான் இருக்கும். நேத்து எல்லாருமே கமெண்ட்ல வந்து ஐ எம் வெரி ஹாப்பி போட்டிருப்பீங்க இல்லையா? இன்னைக்கு ஐ எம் த குயின் போடுங்க. ஐ எம் த கிங் போடுங்க. நீங்க தான் உங்களுக்கு பெஸ்ட். உங்கள தாண்டி தான் மத்தவங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து கமெண்ட்ல எல்லாருமே ஐ எம் த கிங், ஐ எம் த குயின் அப்படின்னு போடுங்க. உட்காரும்போது கூட ஒரு குயின் மாதிரி உட்காரணும். உட்காரும்போது கூட ஒரு கிங் மாதிரி உட்காரணும். ஸோ அந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன கொண்டு வாங்க. இது எல்லாமே நெகட்டிவாவே நடந்தாலும் அது பாசிட்டிவா மாத்தக்கூடிய சக்தி உங்ககிட்ட மட்டும் தான் இருக்கு. மறந்துறாதீங்க. நீங்க உட்கார்றது, பேசுறது எல்லாத்துலயும் பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும் தான் இருக்கணும். ஸோ இப்ப நான் சொல்றத நல்லா ஸ்ட்ராங்கா கவனிங்க. ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. ஓகேவா? அமைதியா உட்காந்து ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு கூட அமைதியா ஒரு இடத்துல உட்காருங்க. உட்காந்துட்டு இப்ப நான் சொல்லக்கூடியத ரிட்டர்ன் நீங்க என் கூடவே சொல்லுங்க. பாசிட்டிவ் எனர்ஜி உங்கள தேடி வரும். இப்போ நீங்க எல்லாருமே உங்க பேர சொல்லி சொல்லப் போறீங்க. ஓகேவா? நேத்து வந்து பேர் சொல்லியிருக்க மாட்டீங்க. இன்னைக்கு வந்து பேர சொல்லி சொல்லுங்க. என்னோட பேர் இப்போ ஷாம்லி. உங்களோட பேர் என்னவோ அத சேர்த்து சொல்லுங்க. ஓகேவா? நான் இப்போ சொல்லிக் குடுக்கிறத நீங்க கண்ணாடி முன்னாடி நின்னு, காலையிலயும், நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடியும், காலையில எழுந்த உடனேவும் நீங்க சொல்லுங்க. இத சொல்ல சொல்ல உங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான வைப்ரேஷன் வரும். ஓகேங்களா? அந்த வைப்ரேஷன், அந்த ஃப்ரீக்வன்சி மேல போகும்போது, யுனிவர்ஸ் உங்களுக்கானது எல்லாத்தையும் சக்ஸஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து குடுப்பாங்க. இப்போ வந்திருக்கு பாருங்க ரீடிங். இது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். நடக்க ஆரம்பிச்சிடும். நடந்துருச்சு. நடந்துட்டதாவே கற்பனை பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நடக்க ஆரம்பிச்சுரும். எதுவுமே நடக்கல அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. ஓகே. ஸோ ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன சொல்லணுமோ அத வந்து சொல்லிடலாம். கைய நல்லா வந்து ஸ்ட்ராங்கா நான் நேத்து பண்ண மாதிரி ஹோல்டு பண்ணிக்கோங்க. நல்லா கைய ஹோல்ட் பண்ணிட்டு, ஐ எம் த வின்னர். ஐ எம் த சக்சஸ். ஐ எம் த குயின் அப்படின்றத உங்க பேர சேர்த்து சொல்லுங்க. இப்ப நான் சொல்லி காட்டுறேன். Shamli, I am the success woman. Shamli, I am the beautiful woman. Shamli, I am the queen. Shamli, I am the magnet. I am the success. I am the lucky person. இது வந்து நீங்க காலையில சொல்ல சொல்ல பவர்ஃபுல்லா இருக்கும். இது காலையில நீங்க எப்படி சொல்லணும்னா, எழுந்த உடனே ஒரு செகண்ட் வந்து நமக்கு வந்து தூக்க கலக்கத்திலே இருப்போம் பாருங்க. அந்த டைம்ல சொல்லுங்க. அவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி தூங்க போறதுக்கு முன்னாடி சொல்லுங்க. எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் ஓடி போயிடும். நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம். இத நீங்க டெய்லி சொல்லிக்கிட்டே இருங்க. நெகட்டிவ் எனர்ஜி உங்க கிட்டயே வராது. நீங்க அவ்ளோ பாசிட்டிவா ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க எல்லாருமே வாழ்றதுக்காக தான் பொறந்திருக்கீங்க. ஸோ வாழ்க்கைய வாழுங்க. ஹாப்பியா இருங்க. சிரிச்சுக்கிட்டே இருங்க. நான் திரும்ப திரும்ப அதே தான் சொல்றேன். உங்கள கஷ்டப்படுத்துறாங்களா? அவங்கள நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம். அவங்கள ரிவெஞ்ச் எடுக்கணும்னா, நீங்க உங்களோட தகுதிய வளர்த்துக்கோங்க. நீங்க உங்கள மதிக்காதப்போ, அடுத்தவங்க உங்களுக்கு மரியாதை குடுக்க மாட்டாங்க. ஸோ, நீங்க உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்ட குடுங்க. உங்களோட தகுதிய வளர்த்துக்கோங்க. அடுத்தவங்க பின்னாடி ஓடாதீங்க. யாரையும் தொரத்தாதீங்க. சேர்ஸ் பண்ணாதீங்க. யார்கிட்டயும் கெஞ்சாதீங்க. யார்கிட்டயும் அழாதீங்க. நீங்க தான் உங்களுக்கு முக்கியம். அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு மனசுக்குள்ள கொண்டு வாங்க. நெறைய நல்ல விஷயங்கள் உங்கள தேடி நடக்கும். பாசிட்டிவா இருங்க. பாசிட்டிவ் எனர்ஜியோட சிரிச்சுக்கிட்டே இருங்க.